விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ். உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நரேந்திர மோடியினுடைய அணுகுமுறை, ஸ்டாலினுடைய அணுகுமுறை விமானத்தை திறந்தாக்க வேண்டும் தமிழகத்தில் பரந்தூரில் 8 வருடத்திற்குள் என்று சொல்லுகிறார்கள். 2032 கண்டிப்பாக இந்த விமான நிலையம் வரும். பரந்தூர் விமான நிலையம் கண்டிப்பாக 8 வருடத்தில் வந்தாகிவிடும். திமுகவினுடைய தோழமை கட்சிகள் அந்த பெயரை கட்டாலே அலறுகிறதே, குறிப்பாக ராகுல் காந்தி. அந்த தலைவர்கள் எல்லாம் ஏன் திமுகவுடன் நெருக்கமாக இருக்கிறார்கள் என்று காங்கிரஸ்காரர்களை டெல்லியில் கிசுகிசு பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஆக மொத்தம் பரந்தூர் விமான நிலையம் தமிழக திமுக கூட்டணியை உடைக்குமா, பாதுகாக்குமா, அந்த நிலைமைக்கு போய்விட்டது. அதானியினுடைய மகனுக்கும் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளைக்கும் ஏன் அவ்வளவு நெருக்கம்? வாட்ஸ்அப் பண்ணிக்கிறாங்க அவங்க 2 பேரும், கரண் அதானியும் மாப்பிள்ளையும். அது எப்படிங்கிறது? அதானிக்கும் அப்ப திமுகவுக்கும் ஒரு நல்ல ஈக்குவேஷன் இருக்கா? எங்க அதானின்னா லட்சுமிங்க, பணம் வரவுங்க, யாருங்க எதிர்பார்ப்ப விட்டுவாங்க கைத்து? கொள்கையாவது கோட்பாடாவது ஒரு மயில் இறகாவது. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமாக நிர்மலா சீதாராமனுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கும் சில குறிப்புகள் தரப்பட்டதாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதிகாரிகள் என்னிடம் தெரிவிக்கிறார்கள். அதில் திமுகவிற்கும் மார்டினுக்கும் நெருக்கம் வெளிவந்து விடும் என்றும் சொல்லுகிறார்கள். அது இன்னும் ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுங்க, வெளில வந்துடும். சோ திமுக பின்னணியில் மார்டின் தொடர்புடைய இடங்களில் பிளஸ் உச்சநீதிமன்றத்துடைய அறிவுறுத்தலின் பேரில் அமலாக்கத்துறை சோதனையை எடுத்துக்கலாம். எக்ஸாக்ட்லி யூ காட் த பாயிண்ட். இந்த தேர்தல் மிக மிக கடினமான தேர்தல். 2026 தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய முன்னோட்டம் தான் மகாராஷ்டிரா தேர்தல் என்று என்னுடைய அரசியல் ஆசிரியராக இருந்த கற்பனையில் நான் சொல்லுகிறேன். ஆக மொத்தம் இது டைட் ஃபைட், ரொம்ப டைட் ஃபைட்டுங்க. மகா யுக்திக்கு முதல் இடம் வரக்கூடும். ஆனால் அஜித் பவார் அதில் கண்டினியூ பண்ணுவாரா பண்ண மாட்டாரா தெரியாது. அவருக்கு ஒரு 50 சீட்டு ஜெயிச்சுட்டாருன்னா அவர் தனியா போயிடுவார். அதனால்தான் நவாப் மல்லிக் என்று சொல்லக்கூடியவருக்கு டிக்கெட் கொடுத்துட்டு பாஜகவை உசுப்பி இருக்கிறார்கள். மகாராஷ்டிராவில் பாஜக முந்துகிறது, ஏக்நாத் ஷிண்டே முந்துகிறார். நரேந்திர மோடி செய்த மாபெரும் சாதனை என்று கேட்டால் ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் ஏக்நாத் ஷிண்டேயை முதலமைச்சராக்கி காண்பித்தார். ஆக மொத்தம் பொதுமக்களிடையே அவருக்கு நல்ல பெயர் வந்து விட்டது ஏக்நாத் ஷிண்டேக்கு. இன்னும் பச்சையா சொல்ல போனா ஏக்நாத் ஷிண்டே மகாராஷ்டிராவின் எம்ஜிஆர். திசநாயகனோட வெற்றி இந்தியாவிற்கு ஆபத்தானது, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஆபத்தானது, குறிப்பாக இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கு குசுருக்கம் ஆவார்கள். ஒரு தமிழன் என்ற ரீதியில் என்னுடைய ரத்தம் கொதிக்கிறது வினோத். திசநாயகனுடைய வெற்றி. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம் வினோத். நமஸ்காரம் சார். வணக்கம் சார். நம்ம இப்போ இந்த பரந்தூர் விஷயம் சம்பந்தமா தொடங்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட 800 நாளுக்கு மேல அங்க அவங்க போராட்டக்காரர், அவங்க அந்த மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். மாநில அரசு தரப்புல எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஆனா இந்த ப்ராஜெக்ட் எப்படியும் செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு தமிழக அரசுகிட்ட இருக்கு அப்படின்னு விஷயம் தெரியுது. இதை தாண்டி அவர்களுக்கு இருக்கக்கூடிய முனைப்பு அப்படிங்கிறது என்ன? இது சம்பந்தமா டெல்லியில ஏதேனும் தகவல் இருக்கா சார்? பரந்தூர் விமான நிலையம் கண்டிப்பாக 8 வருடத்தில் வந்தாகிவிடும். இதில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தலையீடு, அதாவது முயற்சி செய்து அதில் பல லட்சுமி கடாட்சம் வந்திருக்குங்க. அதுல 2026 பொது தேர்தலுக்கு இப்ப நீங்க கோவிலுக்கு போவீங்கல்ல, எப்ப அந்த சாமிக்கு ஆரத்தி தட்டுல போடுவீங்களா? அதான பணம் 5 ரூபா 10 ரூபா 100 ரூபா 50 அப்படியே தானே? ஆமா சார், அதான் காணிக்கைன்னு. அந்த காணிக்கை விட்டாது. அந்த சில உயர் மட்டத்தில், மிக 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 உயர் மட்டத்தில் டெல்லியில் இருந்து தமிழகத்திற்கு மிக 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 உயர் மட்டத்துடன் சமீபத்தில் இரு தலைகள் பேசிய பொழுது இது பற்றி தான் தனியாக பேசியிருப்பதாக டெல்லியில் சூசக தகவல்கள் கிடைக்கின்றன. அந்த பெயர் ஏற்கனவே கான்ட்ரவர்ஷியல் ஃபிகரா இருந்தாலும்
திமுகவினுடைய தோழமை கட்சிகள் அந்த பெயரை கட்டாலே அலறுகிறதே, குறிப்பாக ராகுல் காந்தி. அந்த தலைவர்கள் எல்லாம் ஏன் திமுகவுடன் நெருக்கமாக இருக்கிறார்கள் என்று காங்கிரஸ்காரர்களே டெல்லியில் கிசுகிசு பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஆக மொத்தம் பரந்தூர் விமான நிலையம் தமிழக திமுக கூட்டணியை உடைக்குமா பாதுகாக்குமா அந்த நிலைமைக்கு போய்விட்டது. ஏன்னா இப்ப ஒரு மெட்ரோ வந்துடுச்சுங்க தமிழ்நாட்டுக்கு. ஒரு குவிட் ப்ரோக்கோ என்னவா இருக்கும் வினோத்? அதெல்லாம் விவரமாக அடுத்த 2 வீடியோ பேசும். 800 நாட்களாக நடக்கக்கூடிய அந்த ஒரு போராட்டம் ஆந்திரா பக்கம் போயிடுச்சு. அந்த போராட்டத்திற்கு 4 அமைச்சர்கள் சென்றார்கள். ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, டிஆர்பி ராஜா எல்லாம் ஒரு பேசினார்கள் அந்த கூட்டத்தோட. அதுலயும் காணிக்கைகள் பலவற்றை தெரிவிக்கப்பட்டதாக கேள்விப்படுகிறேன். எது இருப்பினும் பரந்தூர் விமானம் தமிழகத்திற்கு மிக மிக முக்கியமானது. அதையும் தவிர டெல்லியில் ஒரு விமானம் இருக்கிறது, பாலம் என்ற ஏர்போர்ட். ஆனால் 75 கிலோமீட்டர் அருகே ஜீவர் ஏர்போர்ட், ஜீவர் JEWAR ஜேவர் நாய்டா என்ற இடத்தில் இருக்கிறது. அந்த விமான நிலையம் ஏப்ரல் 17ஆம் தேதி திறக்க இருக்கிறார்கள். அதற்கும் அதானிக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் நரேந்திர மோடியினுடைய அணுகுமுறை, ஸ்டாலினுடைய அணுகுமுறை விமானத்தை திறந்தாக்க வேண்டும் தமிழகத்தில் பரந்தூரில் 8 வருடத்திற்குள் என்று சொல்லுகிறார்கள். 2032 கண்டிப்பாக இந்த விமான நிலையம் வரும். போராட்டங்கள் 400 நாள் தான், 800 நாள் தான், 1000 நாள் இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி பிளப்படும் என்று தான் டெல்லியில் ஒரு டெவலப்மெண்ட் நியூஸ். இது ஒரு டெவலப்மெண்ட் நியூஸாக தான் எடுத்துக்கணுமே தவிர அதில் அரசியலாக பார்த்தோ இல்ல திமுக கூட்டணி உடையும் என்றெல்லாம் தேசியங்கள் சொல்லுவது அரசியல் ரீதியாக நியாயமாக இருக்கலாம், அது ஆர்குமெண்ட் சேக் இருக்கலாமே தவிர பரந்தூர் விமான நிலையம் திமுகவிற்கு லட்சுமி கடாட்சம். சார், அதுல ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு 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 கனெக்டிங் பாயிண்ட் இருக்கு. அது நீங்க விவரிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ச்சியாக திமுகவை விமர்சிக்கும் போதெல்லாம், பாஜகவை விமர்சிக்கும் போதெல்லாம் திமுக பயன்படுத்தின வார்த்தை அதானி அம்பானி, எப்படி ராகுல் காந்தி பயன்படுத்துவாரோ. ஆனா இப்ப இந்த ப்ராஜெக்ட கொடுக்கறது அதானி கையில தான் அப்படிங்கிற போது அதானிக்கும் அப்ப திமுகவுக்கும் ஒரு நல்ல ஈக்குவேஷன் இருக்கா? ஏங்க, இப்ப மகாராஷ்டிரா தேர்தலில் அதானியை முக்கியத்துவப்படுத்தி அஜித் பவார் சொல்லிவிட்டார், அதானி தான் இந்த உத்தவ் தாக்கரே முதலமைச்சர் ஆக்கினார் என்றெல்லாம் 2019 நடந்த கதை 2024 அவுத்து விடுறாங்க. சரத்பவார் சொல்லிட்டாரு அதானி அதில் இல்லைன்னு. ஆனா ராகுல் காந்தி சொல்றாரு அதானி இருந்தாரு அப்படின்னு. ஆக மொத்தம் அந்த கட்சியிலும் பிளவு இருக்குது, இந்தி கூட்டணியிலும். அதே ரீதியில் பார்த்தால் ராகுல் காந்திக்கு மீண்டும் மீண்டும் தோல்வி, ஹரியானா தோல்வி பார்த்த பிறகு அரசியல் ரீதியாக திமுக காங்கிரஸ் ஒன்றாக இருந்தாலும் ஆட்சி ரீதியாக என்ன தனியப்பட்டு விட்டு எப்படிங்க ரேவந்த் ரெட்டி ஆந்திரால கை கொடுத்திருக்காரு அதானியோட, ஏன் திமுக கொடுக்க கூடாது? வினோத், நீங்களும் கேள்வி கேட்கிறீங்க. அங்க சுக்குவிந்தர் சுக்கு, அசோக் கெலட் எல்லாருமே கை கோர்த்துக்கிறாங்க. ஏன் அவ்வளவு தூரம் ஏன் போறீங்க? நம்ம அண்டை மாநிலமான தெலுங்கானாவுக்கு அடுத்தது பெங்களூரு, கர்நாடகா, அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் கூட அதானியோட கை கோர்த்துக்கிறாரு. எங்க அதானின்னா லட்சுமிங்க, பணம் வரவுங்க, யாருங்க எதிர்பார்ப்ப விட்டுவாங்க கைத்து? கொள்கையாவது கோட்பாடாவது ஒரு மயில் இறகாவது. ஆனா ராகுல் காந்தி தொடர்ச்சியா அதானி 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 ஒழிக அதானி ஒழிகன்னு சொல்லிட்டு இருக்கிறார். ராகுல் காந்தி அவருக்கு யாருங்க கேட்கறாங்க? 2024 ஜெயிச்சாங்க, ஹரியானா ஜெயிச்சாங்க, எல்லாம் ஜெயிச்சாங்க. அவர் என்ன சொல்ற, அவருக்கு ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி இருப்பதனால் செய்கிறாரே தவிர அதுல இருந்து ஏன் திமுக விலகி இருக்குன்னு சொல்ல வேண்டாமா? அதையும் தவிர ஒரே ஒரு ஒரு குறிக்கோள் சொல்லி நான் விடுகிறேன், ஒரு ஹிண்ட் பண்ணி விட்டுறேன், கோடி காமிச்சு விட்டுறேன். அதானியினுடைய மகன் கரண் அதானி, அதானியினுடைய மகனுக்கும் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளைக்கும் ஏன் அவ்வளவு நெருக்கம்? இது என்னதுங்க? இது என்னதுங்க? இது ஐபோன்ல SMS போறதை விட வாட்ஸ்அப் பண்ணிக்கிறாங்க அவங்க 2 பேரும், கரண் அதானியும் மாப்பிள்ளையும். அது எப்படிங்க? அது நீங்க ஒரு பெரிய சமாச்சாரம் நிறைய சொல்றீங்க.
அதெல்லாம் ஊர்ஜிதப்படுத்த. ஆனால் திமுக இதற்கெல்லாம் விளக்கம் சொல்லியாக வேண்டும். 400 நாட்கள் போராட்டம் என்று தாங்கள் குறிப்பிட்டீர்கள் முன்னுரையில். அந்த 400 நாள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், பரந்தூர் மக்களுக்கு ஏமாற்றம் எல்லாம் இருக்கிறதே, அதையெல்லாம் சரி செய்தாமல் எப்படிங்க டிஆர்பி ராஜா அவ்வளவு தைரியமா பேசுறாங்க, தங்கம் தென்னரசு பேசுறாரு, டிட்கோ வந்து காம்பினேஷன் கொடுத்துக்கிறாங்களே, எல்லாம் கொடுக்குறாங்களே, எப்படி இருங்க அது? சுவிட்சர்லாந்து ஏர்போர்ட்டுக்கும் தமிழ்நாடு பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கும் ஒரு தொடர்பு உண்டு, ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டுக்கலாம் அப்படிலாம் சொல்றாங்களே. ஆக மொத்தம் பரந்தூர் அருகே இருக்கக்கூடிய ஒரு 3000-4000 ஏக்கராக்கள் ஏன் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தின் நில உரிமையாளர்கள் ஒரு ஸ்கொயர் போட்டு வாங்குறாங்க? இருந்தாலும் அது இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் கேக்குறேன் சார். அப்போ ஸ்டாலின் வந்து அதானி கூட நெருங்குறத ராகுல் ரசிக்கவில்லை, விரும்ப மாட்டார். அதனாலதானே ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டாங்க. ராகுல் காந்திக்கு ஷாட்டை அடிக்கணும்னு தானே இந்த கலைஞர் 100 ஆண்டு நாணயம் விடும்பொழுது ராகுல் காந்திக்கு அது ஒரு பதில் அடிதானே. நான் ஒரு கருப்பு சட்டை போட்டு இருக்கேன், ராகுல் காந்தி மூஞ்சியில கருப்பு பூசினாங்களே திமுக, அத ராகுல் காந்தி உணர்ந்திருக்காரு. அதான் ஒன்னேங்க சுத்தி 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 வந்தீங்கன்னா ஜிலேபி ஜாங்கரி மாதிரி ஓடுதுங்க. வீல்ஸ் வித்தின் வீல்ஸ். வினோத், உங்களால புரிஞ்சுக்க முடியாதுங்க. ஒரே ஒரு நாள் புரிஞ்சுக்கலாம், ஒரு பிள்ளையாவோ இல்ல மாப்பிள்ளையாவோ இருந்தா புரிஞ்சுக்கலாம். இதுல நம்ம ரெண்டு மூணு விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி, குறிப்பா ஸ்ரீலங்கன் எலெக்ஷன் நீங்களே சொன்ன மாதிரி, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா எலெக்ஷன் பத்தி உங்ககிட்ட கேட்கணும்ட்டு, அதுக்கு முன்பாக தமிழ்நாட்டுல நேத்து வந்து அமலாக்கத்துறை வந்து லாட்டரி மார்டின் அவருடைய மகன், அப்புறம் அவருடைய மருமகன், இவங்க தொடர்புடைய இடங்கள் எல்லாம் வந்து அமலாக்கத்துறை சோதனை வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த பாக்குறோம். இது ஏன் நடந்திருக்கு? மிக குறிப்பாக வந்து ஆதவ் அர்ஜுனை மையப்படுத்தி நடக்குதா? ஏன்னா ஆதவ் அர்ஜுன் வந்து ஒரு புதிய தேர்தல் காம்பினேஷனை உருவாக்கணும், திமுக கூட்டணியை உடைக்கணும்னு நிறைய அவர் மேல விமர்சனங்கள் இருக்கு. அப்படிங்கிற போது அவரை நோக்கி அமலாக்கத்துறை வந்து வருது அப்படின்னா இதுக்கான காரணம் என்ன? இல்ல இதுக்கான காரணம் மார்டின் தான் காரணம். சுப்ரீம் கோர்ட்டினுடைய அறிக்கையின் பிரகாரம் மார்டின் திமுகவிற்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸுக்கு 800 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார். ஆமா, எஸ். அது ஏற்கனவே வெளிப்பட்ட சம்பந்தம். எலெக்ஷன் கமிஷன் கூட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு அபிடேவிட் கொடுத்துட்டாங்க. அவங்க ஆட்சியில் இல்லாத பொழுது இருந்தபோது ஆதவனுக்கும், அதாவது விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் திமுகவுக்கும் பிளவு உண்டாக்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணம் மத்திய அரசாங்கத்திற்கு இல்லை என்றும் சில பேர் சொல்லுகிறார்கள். இருப்பினும் இந்த ரெய்டு நடந்த பிறகு குறிப்பிட்ட 3-4 சென்னையிலும் அடுத்த வெளியூரிலும் கிடைத்த தகவல்கள் படி இன்று காலை அந்த ரிப்போர்ட், என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கும் சில குறிப்புகள் தரப்பட்டதாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதிகாரிகள் என்னிடம் தெரிவிக்கிறார்கள். அதில் திமுகவிற்கும் மார்டினுக்கும் நெருக்கம் வெளிவந்து விடும் என்றும் சொல்லுகிறார்கள். அது இன்னும் ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுங்க, வெளில வந்துடும். அது பண்ணியிருக்காங்களே தவிர அதுக்கு இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கோர்ட்டினுடைய ஆர்டர் பிரகாரம் பண்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாதுங்க. மையப்புள்ளியாக விசிக இருக்காது, திமுகவாகத்தான் இருக்கும். சோ திமுக பின்னணியில் மார்டின் தொடர்புடைய இடங்களில் பிளஸ் உச்ச நீதிமன்றத்துடைய அறிவுறுத்தலின் பேரில் அமலாக்கத்துறை சோதனையை நிறுத்திக்கலாம். எக்ஸாக்ட்லி யூ காட் த பாயிண்ட். ஆனால் அதற்கு விசிக திமுக உறவு பிளவு வருமா? வரக்கூடிய நாட்களில் என்னென்ன காகிதம் கிடைக்கிறதெல்லாம் பார்த்தாலும் தெரியும். சார், இப்ப அடுத்தபடியா இருக்கக்கூடிய முக்கியமான விவகாரம் மகாராஷ்டிரா எலெக்ஷன் பத்தி பலர் பலவிதமான கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப வந்து இந்த கருத்து கணிப்புகளும் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளும் வெளியாகி கொண்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பாக்குறோம். நீங்க தொடர்ச்சியா மகாராஷ்டிரா நிறைய தலைவர்கள்கிட்ட வந்து பேசிட்டு இருப்பீங்க, டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய அனுமானத்துல மகாராஷ்டிரால எந்த மாதிரியான ஒரு தேர்தல் ரிசல்ட் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு? இப்போதைக்கு யார் வந்து முன்னிலையில் இருக்கா? எந்த கூட்டணி, மகாவிகாஸ் அகாடியா, மகா யுக்தியா, எந்த கூட்டணி முன்னிலை இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க சார்? உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் 3 குறிப்புகள். முதல் குறிப்பு, இந்த தேர்தல் மிக மிக கடினமான தேர்தல். மத்திய பாஜக 4 உயர் தலைவர்களை இறக்கி இருக்கிறது என்றால்
இது ஹிந்துத்வாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு போராட்டம். 2026 தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய முன்னோட்டம் தான் மகாராஷ்டிரா தேர்தல் என்று என்னுடைய அரசியல் ஆசிரியராக இருந்த கற்பனையில் நான் சொல்லுகிறேன். காரணம், யோகி ஆதித்யநாத் பாட்டேங்கே தோ காட்டேங்கே, காட்டேங்கே தோ பாட்டேங்கன்னு ஒரு ஒன்றுபட்டால் வாழலாம், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. அதுதான் அந்த யோகி ஆதித்யநாத் சொன்னார் பங்களாதேஷனுடைய பேக்ரவுண்ட்ல. ஆனா மகாராஷ்டிரால அவங்க சொல்றாங்க இந்திய முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் பிறகு உண்டாக்குறார்கள் என்று பாஜகவினரே சொல்லுகிறார்கள். மகாராஷ்டிராவில் மராத்வாடா என்ற இடத்தில் அது ஒரு மிக கடுமையான போட்டி. காரணம், மகாராஷ்டிராவில் உள்ள மராட்டாவில் குறைந்தது 25 முதல் 30% வரை முஸ்லிம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அதனால்தான் அஜித் பவாரும் சரி அசோக் சவானும் சரி யோகி ஆதித்யநாத் சொல்வதை விரும்புவதில்லை. ஆக மொத்தம் இது டைட் ஃபைட், ரொம்ப டைட் ஃபைட்டுங்க. நான் 10 நாட்கள் மும்பையிலும் சில ஏரியாக்களும் போயிட்டு வந்தது என்னுடைய கருத்து. நான் ஒரு தொலைக்காட்சி, ஆங்கில தொலைக்காட்சிக்கு ஆலோசகராக இருப்பதனாலும் அதற்கு ஒன்றாக இணைந்து பார்த்தால் மகா யுக்திக்கு முதல் இடம் வரக்கூடும். ஆனால் அஜித் பவார் அதில் கண்டினியூ பண்ணுவாரா பண்ண மாட்டாரா தெரியாது. அவருக்கு ஒரு 50 சீட்டு ஜெயிச்சுட்டாருன்னா அவர் தனியா போயிடுவார். அதனால்தான் நவாப் மல்லிக் என்று சொல்லக்கூடியவருக்கு டிக்கெட் கொடுத்துட்டு பாஜகவை உசுப்பி இருக்கிறார்கள். சமீபத்தில் அஜித் பவாருக்கும் தேவேந்திர பட்னவிஸிற்கும் ஓப்பனாக சண்டை வந்தது. இந்த சண்டையை விட்டுருங்க, மகா விகாஸ் அகாடியில சரத்பவார் சொல்றாரு அதானி அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணினாரு, அதானி தான் சொன்னாரு உத்தவ் தாக்கரே சீஃப் மினிஸ்டர் ஆக்கலாம்னு சொல்லிட்டு. ராகுல் காந்தி இல்லைங்கிறாரு, சரத்பவார் இருக்குங்கிறாரு. அங்கு 2 கூட்டணியிலும் விஷயங்கள் மும்முரமாகிறது. தேர்தல் பிரச்சாரத்தில் தூ தூ மேமே இந்தியில் சொல்வார்கள், நீயா நானா போடா வாடா கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்றாங்க. இது அவ்வளவு தீவிரமாகிவிட்டது. இன்னும் ஓரிரு நாட்களில் தெளிவு ஏற்பட்டுவிடும். 20ஆம் தேதி பொது வாக்கெடுப்பு இருக்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால் ஏக்நாத் ஷிண்டே மகளிருக்கான கொடுக்கக்கூடிய 1500 ரூபாய் தொகை அனைத்து பெண்மணிகளுடைய வங்கிகளில் செலுத்தப்பட்டு விட்டது. காங்கிரஸ் சொல்ற மாதிரி போய் சொல்லல. அதையும் தவிர ராகுல் காந்தி சட்டத்தை பற்றி பேசுகிறாரே, சட்ட புத்தகத்தை காண்பித்து வருகிறாரே, அந்த சட்ட புத்தகத்துல வெள்ளை பேப்பர் தான் இருக்குது, அம்பேத்கருக்கு அவமானம் என்று சொல்லுகிறார்கள். அதுல ஒயிட் பேப்பர் தான் இருக்குங்க, அது மேல கவர் ஒட்டி கான்ஸ்டிடியூஷன் புக்குன்னு போட்டு விட்டாங்க. ஆக மொத்தம் ராகுல் காந்தி அந்த மாதிரி கேளிக்கையாக செய்தது. அவரை ஒரு கேளிக்கை மன்னராகவும் சித்தரிக்கிறார்கள் பாஜகவினர். வட இந்தியாவில் குறிப்பாக குஜராத்திற்கு அடுத்தது மகாராஷ்டிரா மிக மிக கடுமையான தேர்தல் களம். நேற்று கூட மும்பையில் இரவு 8 மணிக்கு மேலாக நரேந்திர மோடி அவர்கள் பேசும்பொழுது கண்டிப்பாக குறிப்பிட்டார், காங்கிரஸை சாடினார், ஏமாற்றுவதில் காங்கிரஸ் முதலில் இருக்கிறது என்றெல்லாம் சொன்னார். இந்த பின்னணியில் பார்த்தால் பாஜக முந்துகிறது, ஏக்நாத் ஷிண்டே முந்துகிறார். ஆதன் தமிழ்நேயர்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி வேற சப்ஜெக்டுக்கு போலாம். அந்த ரகசியம் என்று கேட்டால், திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் மீண்டும் உதயநிதியை முன்னிறுத்துகிறதே. சில்வர் ஸ்பூன் ஃபீடிங், வெள்ளிக்கு ஸ்பூன்ல ஃபீட் பண்ற மாதிரி பண்றாங்களே, குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி, சாதம் ஊட்டுற மாதிரி அவ்வளோ தாங்குறாங்களே உதயநிதிய. மகாராஷ்டிராவில் நரேந்திர மோடி செய்த மாபெரும் சாதனை என்று கேட்டால், ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் ஏக்நாத் ஷிண்டேயை முதலமைச்சராக்கி காண்பித்தார். அவர் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டினாங்க. இன்னைக்கு அந்த ஆட்டோ ரிக்ஷா அவர் வீட்டு வாசல் இருக்குங்க. ஆக மொத்தம் பொதுமக்களிடையே அவருக்கு நல்ல பெயர் வந்து விட்டது ஏக்நாத் ஷிண்டேக்கு. உத்தவ் தாக்கரே எதிராக இருந்ததனால் அவருக்கு குடும்ப அரசியல் இருந்து வெளியே வந்து விட்டார். எப்படி அதிமுக குடும்ப அரசியல் இருந்து வெளியே வந்தது, இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கட்சி அதிமுக குடும்ப கட்சி இல்லை என்று மாதட்டி சொல்லக்கூடிய அளவிற்கு ஏக்நாத் ஷிண்டே பண்ணியிருக்கார். அதுதாங்க ஒரு மாபெரும் சாதனை. அவருக்கு சிம்பத்தி நிறைய இருக்குங்க ஆட்டோ ரிக்ஷா டிரைவர்ங்கிறதுனால. யாரை பார்த்தாலும் பணம் கொடுப்பாங்க அவருக்கு. இப்போ சப்போஸ் ஒரு ஒரு நோயாளி போய் சொன்னாங்கன்னா உடனே அந்த ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணி அவர் என்னென்ன பில் ஆகுதோ ஒரு ஆளை அனுப்பிச்சுட்டு பணத்தை கட்ட சொல்லுவார். அப்படி ஒரு பொதுமக்களிடையே
இன்னும் பச்சையா சொல்ல போனா ஏக்நாத் ஷிண்டே வந்து மகாராஷ்டிராவின் எம்ஜிஆர். சோ இப்ப அது வந்து தேர்தல் நிச்சயமா எதிரொலிக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க? கண்டிப்பா ஆதரவு அதிகமாக இருக்கிறது. பொதுமக்கள் அவருக்கு பாலாசாஹிப் தாக்கரே இருந்தபோது ஏக்நாத் ஷிண்டே தான் விரும்பினாருங்க. அவருடைய பாப்புலாரிட்டி அவ்வளோ கிட்ட இருந்ததுங்க. எப்படி திமுகவில் துரைமுருகன் வந்து நம்பர் 2 எப்போ இருக்காரோ அதே மாதிரி ஏக்நாத் ஷிண்டே பால் தாக்கரேக்கு நம்பர் 2 இருந்தாங்க. இப்ப நம்பர் 1 வந்துட்டாரு. அவருக்கு ஒரு பொதுமக்களிடையே வரவேற்பு இருக்கிறது, அனுதாபம் இருக்கிறது. அந்த அலை இருக்கிறதாக என்னுடைய கருத்து. இருப்பினும் ஃபைட் 23ஆம் தேதி அன்று மகாராஷ்டிரா தேர்தலில் எது நிலைப்பட்டாலும் மத்திய அரசாங்கம் நரேந்திர மோடி கை காண்பிக்கக்கூடியதுதான் முதலமைச்சர் ஆவாரே தவிர காங்கிரசிற்கு தோல்வியாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். சோ நம்ம இங்க ஹரியானால நடந்தது மகாராஷ்டிரால அப்படியே ரிப்பீட் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஹரியானா ஜாக்பாட்டுங்க. அது ஹரியானாக்கு யாருக்குமே கண்டுபிடிக்காது. எத்தனையோ செஃபாலஜிஸ்டா இருந்துட்டாங்க. நான் டைம்ஸ் நோவில் நான் இருந்த போது கூட அங்க ஜெய் முருகன் ஒருத்தர் சொன்னாரு காங்கிரஸ் தான் ஜெயிக்கணும். அவர் மூஞ்சில கை பூசி விட்டாங்களே, ராகுல் காந்தி மூஞ்சில தார பூசி விட்டாங்களே. அவ்வளவு கருத்து கணிப்பாளர் ராஜீவ் சர்தேசாய் என்று சொல்லக்கூடிய பிரபல பத்திரிகையாளர்கள் போட்டி போட்டாங்க. சுப்ரியா ஸ்ரீநாத்தை காங்கிரஸ் உடைய பேச்சாளர் சொன்னார், என்னுடைய பெயரை மாற்றிக் கொள்கிறேன் என்று சொன்னார். காங்கிரஸ் தான் ஜெயிக்கும், பாஜகவிற்கு 15 சீட் வராதுன்னு சொல்லிட்டு அது என்னாச்சு? ஜெயராம் ரமேஷ் கூட சொன்னாரு பிஜேபி வில் பி டிஃபீட்டட். அது மொத்தம் பொதுமக்களுடைய ஆக்ரோஷம் அங்க இருந்தது பாருங்க ஹரியானால. அது மகாராஷ்டிரால இல்லைங்க. ஆனா சரத்பவாருக்கு வந்து அவருடைய மகள் சுப்ரியா சூலேவை ஒரு முக்கியமான பொசிஷன்ல வைக்கணும், ஈவன் முதலமைச்சர் ஆகணும் கூட ஒரு ஆசை இருக்கு. அப்ப அந்த ஆசை அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? உதயநிதி வெற்றி பெற்று விட்டார், சுப்ரியா சூலே தோல்வி அடைவார். அது பாச்சா பலிக்காது. அதுதான் அஜித் பவார் வெளில வந்துட்டாரு. இன்னைக்கு பாருங்க கனிமொழி கூட சிங்கப்பூர் போயிட்டாங்கிறாங்க. ஏன்னா உதயநிதி தூத்துக்குடி போறாங்க. அந்த வெடிக்கிற மட்டும் குடும்பத்துல சுப்ரியா சூலே சீஃப் மினிஸ்டர் ஆகவே முடியாதுங்க மகாராஷ்டிரால. அந்த சுப்ரியா சூலியும் கனிமொழியும் அவ்வளவு ஃப்ரெண்டுங்க. பார்லிமெண்ட்ல அக்கம் பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க. கனிமொழியும் சுப்ரியா சூலி எஸ்எம்எஸ்ல எப்படி கரண் அதானியும் மாப்பிள்ளையும் பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி இவங்க அவ்வளவு எஸ்எம்எஸ் பண்ணிப்பாங்க. சுப்ரியா சூலேக்கு அரசியல் நன்றாக புரிகிறது. சில அங்கெல்லாம் சொல்றாங்க ப்ராப்பர்ட்டி கூட வாங்கியிருக்காங்க 2 இடத்துல அப்படிலாம் கூட சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா பொய்யா தெரியல. திமுக தலைவினர் 3 ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க சுப்ரியா சூலே மூலமாக என்று வதந்திகள் உலாவுகின்றன. சார், இப்ப இந்த ஸ்ரீலங்கன் எலெக்ஷன் பத்தி பேசலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து அது வந்து ரொம்ப சுட சுட நியூஸா இருக்கு. அது வந்து நேற்று தான் முடிந்திருக்கிறது. அதுல வந்து இப்போ அனுரா திசநாயக்கா அவர் தான் வந்து இப்ப இந்த பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன்லயும் வந்து அவருடைய கட்சி தான் வந்து பெரும்பான்மை பெற்றிருக்கிறது. தனித்து நின்றே வந்து 120 இடங்களுக்கு மேல வந்து அனுராவுடைய கட்சி வந்து பெற்று பெரும்பான்மை பெற்று இப்ப வந்து அங்க வந்து ஆட்சி அமைத்திருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கிறோம். ஒரு ஏற்கனவே அதிபராகவும் ஆகிவிட்டார். இது எதை காட்டுது? இலங்கைக்கு திசை காட்டுகிறாரா திசநாயக்கா அப்படிங்கிற ஒரு விவாதமும் வந்து போகுது. ஆனா இதுல அவர் அதை தாண்டி நமக்கும் அவருக்குமான ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவருடைய வெற்றி எப்படி பாக்குறீங்க? திசநாயகனோட வெற்றி இந்தியாவிற்கு ஆபத்தானது. குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஆபத்தானது. குறிப்பாக இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கு சுருக்கம் ஆவார்கள். அதை விட மிக குறுக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தில் முருகன் பாராட்டு ஆண்டு விழா நடத்திய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பழனியில் ஏற்படுத்தியதே இந்த சமயத்தில் சேகர் பாபு கூட மு.க. ஸ்டாலின் கூட முன் வர வேண்டும். கந்த சஷ்டி இயற்றிய இடம் கதிர்காமர் கோவில் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில். அது அந்த இடத்தில் அங்க தோத்து போயிட்டாங்க தமிழ் கட்சி. அது ஒரு டேஞ்சரஸ் சைன். தமிழ் கட்சிகள் எப்படி 2009 இனப்படுகொலை நடந்து 2 லட்சம் தமிழர்களை எல்லாம் இறக்க வைத்தார்களோ, மன்மோகன் சிங் அரசாங்கம் கருணாநிதி அரசாங்கம் சேர்ந்து கொண்டு வைகோ எப்படிதான் சொன்னார், ஜெனசைட் என்று சொன்னார். அதே மாதிரி இப்பொழுது தமிழர்களை ஒடுக்கி விட்டார்கள். கதிர்காமர் கோவில் அங்கு ஒரு சிங்கள கோவிலை உருவாக்கி விட்டார்கள். கதிர்காமர் கோவில் குறுங்கி வருகிறது. இதையெல்லாம் பார்த்தால் திசநாயக்காவுடைய வெற்றி இலங்கை வாழ் தமிழர்களுக்கு விரோதமாகத்தான் போகும். இந்த மாச கடைசியில நவம்பர் 28, 29 தேதியில திசநாயக்கா டெல்லி வருவதாக பேச்சு அடிபடுகிறது. அப்பொழுது தமிழை காக்க நரேந்திர மோடி எப்படி அணுகுவார் என்று தெரியவில்லை. ஆனால்
அகில உலக பிரச்சனை மூலமாக சமீபத்தில் சைனாவினுடைய அதிபர் ஷி ஜின்பிங்கை நரேந்திர மோடி சந்தித்த பிறகு, சைனா இந்தியாவுடன் கைகோர்த்த பிறகு, குறிப்பாக ரஷ்யா அதிபர் சொன்ன பிறகு, இதெல்லாம் ஒரு இன்டர்நேஷனல் ராமிபிகேஷன்ஸ் இருக்குங்க வினோத். அந்த விஷயத்துல பார்த்தா திசநாயகாவை சைனா ஒரு திருக்கி விடும் நரேந்திர மோடி சொன்னால், ஸோ ஆக மொத்தம் இது ஒரு ட்ரையாங்கிள். இப்படி மூக்கை இப்படி தொடர்ந்து இப்படி தொட வேண்டியதா இருக்கும். இந்தியாவிற்கு ஆபத்து, தமிழர்களுக்கு ஆபத்து, குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய முருகன் கோவில்களுக்கு ஆபத்து. காரணம் எல்லாம் சிங்கள ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. ஒரு தமிழ் ஃபேமிலி அங்க இல்லாத போயிடுச்சுங்க. முன்ன மாதிரி அந்த ஒரு கான்சென்ட்ரேஷன் இல்லைங்க. ஆக மொத்தம் இந்த பின்னணியில் பார்த்தால் நெய்பர்ஸ் அமெரிக்க தேர்தலில் கொண்டாட்டம் கொண்டாடிய பாஜக இலங்கை தேர்தலில் ஏன் இதுவரைக்கும் கருத்து தெரிவிக்காமல் இருக்கிறார்கள்? காரணம் என்ன என்று கேட்டால், அது அண்டை நாடு, அயல் நாடு அமெரிக்கா, அண்டை நாடு இலங்கை. இலங்கை மூலமாக சீன கப்பல்களும் உணவு பார்த்தார்கள். தங்களுக்கு நினைவிருக்கும் யுவாங் 5 என்ற ஒரு கப்பல் அம்மன் தோட்டையிலிருந்து, நானும் தங்களுடைய பேட்டியில் சொல்லி இருக்கிறேன், அம்மன் தோட்டையிலிருந்து உணவு பார்த்தார்கள். ஆக மொத்தம் இது. அதையும் தவிர இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் ஃப்ரண்ட் மூலமாக சைனாவினுடைய பணம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு கட்சிக்கு வருகிறது என்று கூட அஜித் தோவல் ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு பிரைம் மினிஸ்டர். ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு டேஞ்சர். எதற்கு மேலாக 2015 நரேந்திர மோடி ஒருவர் தான் பிரதமராக இலங்கை யாழ்ப்பாணத்திற்கு சென்று வந்த பெருமை நரேந்திர மோடிக்கு உண்டு. ஆக மொத்தம் அவர் தமிழர்களுக்கு விரோதமாக செயல்பட மாட்டார். இருப்பினும் ஒரு தமிழன் என்ற ரீதியில் என்னுடைய ரத்தம் கொதிக்கிறது வினோத். திசநாயகனுடைய வெற்றி. இதை இந்திய அரசு எப்படி சார் பார்க்கும்னு நினைக்கிறீங்க? இதை எப்படி அணுகும்? இதை எப்படி சரி செய்யும் நினைக்கிறீங்க? ஏற்கனவே இந்த வருஷம் பிப்ரவரி மாசத்துல திசநாயக தனியை கூப்பிட்டு குளிப்பாட்டி விட்டுருக்காங்க இங்கே டாக்டர் ஜெய்சங்கர், அஜித் தோவலும். ஆனா அது மூலமாக தன்னுடைய ஒரு பாம்பு தன்னுடைய விஷத்தை கக்குங்க, அந்த மாதிரி கக்கிதான் விடுவாருங்க திசநாயகா. நீங்க என்னதான் அதுக்கு பால் பழம் வச்சா கூட தமிழ்ல ஒரு பழமதி இருக்கு பாருங்க, அந்த மாதிரி தான் அது. சீன அதிகம் ஆதிக்கம் திசநாயகா மீது அதிகம். அந்த விஷத்தை கக்கத்தான் கக்குவார் அவர். இருந்தாலும் அதையும் சமாளித்து இந்திய அரசு பல விஷயங்களை செய்யும் நம்ம எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்தாலும் அதற்கு காங்கிரஸ் ஒத்துழைக்க வேண்டும், திமுக ஒத்துழைக்க வேண்டும். காரணம் என்ன என்று கேட்டால், திசநாயக்காவுடன் காங்கிரஸ் சேர்ந்து கொண்டு விட்டது. இந்தியாவிற்கு எதிரான செய்திகளை, நரேந்திர மோடிக்கு எதிராக செய்திகளை திமுக செய்கிறது என்று கூட உளவுத்துறை ரிப்போர்ட்கள் அஜித் தோவல் மூலமாக நரேந்திர மோடிக்கு கிடைத்து வருவதாக சில உயர் அதிகாரிகள், மந்திரிகள் என்னிடம் தெரிவிக்கிறார்கள். அதுதான் ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் வினோத். சார், இந்த நேர்காணல இறுதியான கேள்வி. இப்ப இந்த விஜயோடைய மாநாடுக்கு பிறகு விஜய் சம்பந்தமாக நிறைய விவாதம் தமிழக ஊடகங்கள்ல தினசரி போயிட்டே இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். விஜய் மாநாடுக்கு வந்த கூட்டம், அதுக்கப்புறம் விஜய் முன்வைத்த கொள்கைகள், அப்புறம் விஜய் செல்லக்கூடிய திசை, இது சம்பந்தமா டெல்லியில என்ன மாதிரியான தகவல், எந்த மாதிரியான பேச்சுக்கள் விஜய் ஒட்டி நடக்குது சார்? மூன்று கட்சிகள், 4 கட்சிகளுடைய பேச்சுக்களை சாராம்சமாக சொல்ல வேண்டும் என்றால், கம்யூனிஸ்ட் கட்சிகள் குறிப்பாக டி ராஜா, பிரகாஷ் கராத் போன்றவர்கள்லாம் வரவேற்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, காங்கிரஸ் விஜயை வரவேற்கிறது. மூன்றாவதாக பாஜக விஜயினுடைய அந்த ஆக்ரோஷம், மகாநாடு எல்லாமே திமுகவுடைய முகமூடி, மாஸ்க் ஆஃப் டிஎம்கே என்று சொல்லுகிறார்கள். உதயநிதிக்கு எதிராக அண்ணாமலை, சீமான், விஜய் வந்துவிட்டால் எப்படி சமாளிப்பது என்று 2 வருடங்களுக்கு முன்பாக போட்ட திட்டம், திமுகவுடைய முகமூடியாக விஜயை நிறுத்த வேண்டும் என்ற திட்டம் இருந்ததே, அது தவிடு பொடியாகி விட்டது. சமீபத்தில் டாக்டருடைய அட்டெம்ப்ட் ஆன் டாக்டர் கொடுக்க தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு இல்லை என்று விஜய் பேசியிருக்கிறார். இதன் மூலமாக திமுக கொஞ்சம் நடுங்குகிறதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். பாஜக அதைத்தான் குறிப்பாக சொல்லுகிறார்கள். நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லிட்டோங்க. வினோத் தாவடே, புரந்தேஸ்வரி, இந்த 2 பேரும் தான் தமிழ்நாட்டை பாக்குறாங்க. மத்திய பாஜக அவர் சொல்லுவதுதான் நட்டாக்கு சொல்லுவாங்க. அவர் தான் ஜெனரல் செக்ரட்டரிஸ். என்டி ராமாராவுடைய மகள் புரந்தேஸ்வரி. அந்த அம்மா சொன்னாங்க எங்கிட்ட, விஜய் உதயநிதி ஸ்டாலினுடைய பணத்துல தான் வந்திருக்காங்க அப்படின்னு. ஆக மொத்தம் பாஜகவுடைய அணுகுமுறை வேறாக இருக்கிறது.
திருமாவளவன் மூலமாக ராகுல் காந்தியும் விஜயும் ஒன்றாக்க வேண்டும் என்று திருமாவளவன் கபட நாடகம் ஆடினாலும் டெல்லி குறிப்பாக விஜயனுடைய எதிர்காலத்தை 6 மாதம் வெயிட் பண்ணி பார்க்கணும் என்று தான் நினைக்கிறார்கள் அனைத்து கட்சிக்காரர்களும். நன்றி சார். பல்வேறு கேள்வி தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நமஸ்தே.